ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல் நோசி சாண்ட்வர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த சூப்பரான பியூட்டிஃபுல்லான ஹேர் பேண்ட் தான் பார்க்க போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அழகாக இருந்துச்சு. நிறைய கலர்ஸில் பண்ணிங்கன்னா நம்ம நிறைய ட்ரெஸ்ஸஸ்க்கு வந்து போட்டுக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது பாருங்கள், 7 year old கிட். இது வந்து என்னோடய 5 year old கிட்டுக்கு வந்து பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வந்து கிட்ஸ்லேருந்து பெரியவங்களுக்கு கூட இது வந்து நீங்கள் பண்ணலாம். ரொம்ப வந்து அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 1 செகண்ட். இது வந்து இந்த காதுக்கு பின்னாடி, ஸோ காதுக்கு பின்னாடி இப்படி டைப் பண்ணுறது. நான் சைஸஸ் எல்லாமே கிளியராக நான் வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க இது வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹேர் பேண்டுக்கு வந்து நான் எடுத்துருக்கிற யான் வந்து இந்த கலர் யான் தான். எக்ஸாக்டாக வந்து பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா கங்காவில் ரோசெல்லா. ஓகே, blend 61% cotton and 39% acrylic, medium weight, size 4. ஸோ சேம் யான் தான். கலர் வந்து இந்த கலர். ஸோ இதுவும் பண்ணலான் இருக்கேன், இந்த கலரும் நான் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோவில் நான் இந்த கலர் பண்ணி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கிட்ஸுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் வந்து பெரியவங்களுக்கும் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். கரண்ட்டாக வந்து இந்த மாதிரி ஹேர் பேண்ட் வந்து நல்லா ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ ஹூக் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 5.0 mm ஹூக் சைஸ். 4.0 கூட யூஸ் பண்ணிக்கலாம், 5.5 யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் சிசர்ஸ் அண்ட் யான் நீடில். இவ்வளோ தான் நமக்கு தேவையான மெட்டீரியல்ஸ். ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் எடுத்துருக்கிறது மல்டி கலர்ட் யான். ஓகே, இந்த மாதிரி கலர்ஸ் இருக்கும். யானே வந்து மல்டி கலராக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. செயின் 30 போடுறேன்னா, நீங்கள் வந்து இன்னும் பெரியவங்களுக்குன்னா செயின் 40 கூட போட்டுக்கோங்க. இது வந்து என்னதுன்னா நம்ம அந்த கட்டுற பகுதி. ஓகேவா? ஸோ செயின் 30, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. okay, 21 22 23 24 25 26 27 28 29 30. ஓகே, இது வந்து நம்ம ஹேருக்கு வந்து பின்னாடி கட்டுறது. நீங்கள் வந்து எவ்வளோ செயின்ஸ்னாலும் போட்டுக்கலாம். 30 தான் இல்லை, எனி நம்பர் ஆஃப் செயின்ஸ் போட்டுக்கலாம், 25 or 27. பட் என்ன செயின் போடுறீங்களோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஹெட் பார்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து இதே கவுண்ட் செயின்ஸ் வந்து எண்ட் பண்ணும்போது போடணும். நான் வந்து 30 போட்டிருக்கிறேன். ஓகே, இது வரைக்கும் 30 செயின்ஸ் போட்டிருக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா 3 செயின்ஸ் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, இதுக்கப்புறம் 1 2 3 இந்த 3 செயின்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஹூக்கில் இருந்து இந்த 3 செயினையும் ஸ்கிப் பண்ணிட்டு 4th செயின் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து 3 times டபுள் குரோஷே பண்ண போகிறோம். ஹூக்லேருந்து ஃபஸ்ட்டு செயின் இது 1 2 3. 4th செயினில் 3 times டபுள் குரோஷே. ஸோ யான் ஓவர் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள், யானை கிராப் பண்ணிக்கோங்க. First 2 loops, next 2 loops. So again one more time, second time பண்ணுறோம். 1 time double crochet, last third time. ஓகே, ஹூக்கில் இருந்து 4th செயினில் 3 times டபுள் crochet பண்ணியிருக்கிறோம். ஓகே, இதான் வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் முடிச்சாச்சு. இப்போ இதுக்கு மேலே தான் நம்ம வந்து பண்ணிகிட்டே இப்படி போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். செயின் 3 போட்டுக்கோங்க. ஒரு டபுள் குரோஷேவாக கவுண்ட் ஆகும். 1 2 3 ஒரு டபுள் குரோஷேவாக கவுண்ட் ஆகும். இந்த செயின் 3 வந்து ஒரு டபுள் குரோஷேவாக கவுண்ட் ஆகும். ஒர்க்கை வந்து இப்படி டர்ன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த செயின் இருக்குது பார்த்தீங்களா, 1 2 3 செயின்ஸ் நமக்கு தெரியும். இந்த செயினுக்கு மேலே தான் நம்ம ஆல்ரெடி ஒரு டைம் டபுள் குரோஷே பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு அடுத்த இருக்க செயின் மிடில் செயினில்
1 time double crochet, okay, 1 time double crochet, chain 1. நெக்ஸ்ட் இருக்க செயின்லேயும் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள், யானை கிராப் பண்ணிக்கோங்க. 1 time double crochet, chain 1. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, லாஸ்ட்டாக இந்த ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்பேஸில் 1 time மட்டும் டபுள் crochet பண்ணி முடிக்க போகிறோம். ஸோ யான் ஓவர் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த ஸ்பேஸில் இந்த பக்கம் நல்லா தள்ளி ஹூக்கை வச்சு கார்னரில் 1 time double crochet மட்டும் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட அந்த மெஸ் ஸ்டிச் பேட்டர்ன். ஓகே, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, செயின் 3, 1 2 3, ஒர்க்கை டர்ன் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு டபுள் குரூஷியவாக கன்சிடர் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி ரோலை பண்ண டபுள் குரூஷியே நேராக அங்கே போயிட்டு அதோட டாப்பில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணணும். டபுள் குரூஷியோட டாப்பில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணி 1 time double crochet, chain 1. நெக்ஸ்ட் இருக்க டபுள் குரூஷியோட டாப்பில் ஓகே இன்சர்ட் பண்ணி, இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். பிக்னர்ஸ் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டாப் இந்த டபுள் குரூஷியோட டாப் ஸ்டிச்சில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணுங்கள். அகெயின் 1 time double crochet, chain 1. லாஸ்ட்டாக இந்த அதாவது ஸ்டிச்சில் பண்ணக்கூடாது, இந்த ஸ்பேஸில் 1 time மட்டும் டபுள் crochet. இங்கே வந்து 1 time double crochetன்னு எடுத்தோம்ல, அதே மாதிரி இந்த இடத்துலையும் 1 time double crochet நல்லா இப்படி கார்னரில் இழுத்து பண்ணுங்க. ஸோ தட் நம்ம கார்னரில் சேமாக ஈவனாக வர்றதுக்காக. ஓகே, ஸோ 1 time double crochet. ஃப்ரெண்ட்ஸ், இதை அப்படியே கண்டினியூ பண்ணணும். இது ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 பண்ணியிருக்கிறேன். இப்போ ரவுண்ட் 4 பண்ணி காமிக்கிறேன். 1 2 3. இதே இது உங்களுக்கு எவ்வளோ ரவுண்ட்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு ஹெட்பேண்டோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஹைட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரவுண்ட் 4 பண்ணி காமிக்கிறேன். அதே இது நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள். செயின் 3 பண்ணிவிட்டு ஒர்க்கை டர்ன் பண்ணணும். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக இந்த டபுள் குரூஷேயில் 1 time double crochet, chain 1. அகெயின் நெக்ஸ்ட் இது டாப்பில் இன்சர்ட் பண்ணி 1 time double crochet, chain 1. லாஸ்ட் ஸ்பேஸில் 1 time மட்டும் டபுள் crochet. ரவுண்ட் 5, செயின் 3, ஒரு டபுள் crochet கவுண்ட் ஆகிருக்கு. ஒர்க்கை டர்ன் பண்ணுங்கள். ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஃபஸ்ட்டு டபுள் crochet இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு டபுள் crochetயோட டாப்பில் 1 time double crochet, chain 1. அகெயின் டாப் 1 time double crochet, chain 1. லாஸ்ட் கார்னரில் 1 time மட்டும் டபுள் crochet. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். நானும் கிட்டோட ஹெட் வந்து எவ்வளவோ அந்த அளவுக்கு நான் வந்து கண்டினியூ பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து மெஷர் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறேன். எவ்வளோனா இதுதான் ஃபஸ்ட் ரவுண்ட். ஓகே, இதுதான் ஃபஸ்ட் ரவுண்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26. ஓகே, 26 ரோஸ் வந்து நான் பண்ணியிருக்கிறேன். நான் பண்ணுறது வந்து 7 year old kid. ஹெட் சைஸ் வந்து ரொம்ப டிஃபர் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 26 ரவுண்ட்ஸ் வந்து அவங்க ஹெட்டில் வச்சு பார்க்கும்போது நான் கரெக்டாக பத்துச்சு. மெஷர் பண்ணணுன்னா எத்தனை இன்ச்சஸ் வருதுன்னா, மெஷரிங் டேப்பில் ஸோ 13 inches வந்து வந்திருக்கு. இன்னும் 2 ரவுண்ட்ஸில் முடிக்க போகிறோம். ஓகே, எவ்வளோ லென்த் வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு நான் சொன்ன ரோஸை ரிப்பீட் பண்ணிகிட்டே போங்க. கடைசி இப்போ 2 ரோஸ் இருக்குது பார்த்தீங்களா, இப்படி நமக்கு குறுகி வருது பார்த்தீங்களா, இந்த 2 ரோ மட்டும் பண்ண போகிறோம். ஓகே, இது பண்ணுறதுக்கு வந்து செயின் 2 1 2 ஒர்க்கை வந்து டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட் இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த டபுள் crochetயோட டாப்பில் 1 time double crochet, செயின் 1 எதுவுமே போடாதீங்க. நெக்ஸ்ட் அடுத்த டபுள் crochetயோட டாப்பில்
டாப்பில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். 1 டைம் டபுள் க்ரோஷே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இதே மாதிரி நீங்கள் நிறைய கலர்ஸில் கூட பண்ணிக்கலாம். நான் வந்து மல்டி கலர் எடுத்துருக்கிறேன். லாஸ்ட்டாக நம்ம எப்போவும் இந்த ஸ்பேஸில் 1 டைம் டபுள் க்ரோஷே. இந்த ரவுண்டில் செயின் 1 மட்டும் போடாமல் வெறும் டபுள் க்ரோஷே மட்டும் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் லாஸ்ட் ரவுண்ட் செயின் 2 ஓகே டர்ன் பண்ணிக்கோங்க. டபுள் க்ரோஷே 3 டுகெதர் பண்ண போகிறோம். ஸோ yarn ஓவர் ஃபஸ்ட் இதில் கிராப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 2 லூப்ஸை மட்டும் எடுங்க. ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அகெயின் yarn ஓவர். நெக்ஸ்ட்டு டபுள் க்ரோஷே டாப்பில் நம்ம எப்பவும் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு ஃபஸ்ட் 2 லூப்ஸை மட்டும் எடுங்க. லாஸ்ட்டாக இந்த ஸ்பேஸில் yarn ஓவர். இந்த ஸ்பேஸில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி yarn கிராப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் 2 லூப்ஸை மட்டும் எடுத்துக்கோங்க. டோட்டலாக 1 2 3 4 லூப்ஸையுமே எடுத்துருங்க. ஓகே. ஸோ நமக்கு இந்த கார்னரில் இருக்கிற மாதிரியே இந்த கார்னர்லேயும் நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ நீங்கள் வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இதில் எத்தனை செயின் போட்டிருக்கிறீங்களோ ஒரு இதில் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம ட்ரை பண்ணுறதுக்காக தான். ஓகேவா? 20 போட்டுக்கலாம், 30 போட்டுக்கலாம், இன்னும் கிட்டனா 10 கூட போட்டுக்கலாம், 40 கூட போட்டுக்கலாம். நான் வந்து 30 செயின்ஸ் போட்டிருக்கிறேன். ஸோ இங்கேயும் நான் வந்து 30 செயின் போட போகிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து எண்டுக்கு வந்தாச்சு. யானை வந்து கட் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம யான் நீடில் யூஸே பண்ண வேண்டாம் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு. இங்கே வந்து இழுத்துட்டாலே நமக்கு வந்து டைட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட ஹெட் பேண்டை வந்து கரெக்டாக வச்சுட்டு இந்த இடத்துல கரெக்டாக வச்சுட்டு இங்கே மட்டும் ஒன்று போல் இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட பியூட்டிஃபுல்லான சீக்கிரமாக பண்ணக்கூடிய ஹெட் பேண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பெரியவங்கள்லேருந்து எல்லாருமே, சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை யூஸ் பண்ணலாம். இது வந்து நான் 7 இயர் ஓல்டு கிட்டுக்கு வந்து பண்ணியிருக்கேன். ரவுண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 30 ரோஸ் பண்ணியிருக்கிறேன் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும். இது வந்து 5 இயர் ஓல்டு கிட்டுக்கு வந்து இந்த ஹெட் பேண்ட் பண்ணியிருக்கிறேன். இது வந்து 28 ரவுண்ட்ஸ் 27 ரவுண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்கிறேன். ஸோ ஹெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரொம்பவே க்யூட்டான ஹெட் பேண்ட். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸும் என்னோடய சேனலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பை.